ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு 2366வது பகுதி. குலசேகர ஆழ்வார் அருளிய பெருமாள் திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 7ஆம் திருமொழி தேவகி பிராட்டியாரின் புலம்பலாக ஆழ்வார் பாடிய பாடல்கள். கண்ணனின் இளமை பருவ பால்ய விளையாடல்களை லீலைகளை எல்லாம் கண்டு அனுபவிக்க பெறாத தேவகி பிராட்டி அதற்காக புலம்புகிறாள். நான் பாவி, அந்த இதெல்லாம் நான் அனுபவிக்க கொடுத்து வைக்கவில்லையே என்று புலம்புகிற திருமொழிதான் இது. அதிலே 7வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்கலாம். கண்ணனின் குழந்தை பருவத்தில் உள்ள இன்பங்களை தான் அனுபவிக்காமல் இழந்ததை சொல்லி புலம்புகிறாள் இந்த பாட்டில் தேவகி. பாசுரத்தை பார்க்கலாம். குழகனே எந்தன் கோமளப் பிள்ளாய், குழகனே எந்தன் கோமளப் பிள்ளாய், கோவிந்தா என் குடங்கையில் மன்னி, கோவிந்தா என் குடங்கையில் மன்னி, ஒழுகு பேரெழில் இளம் சிறு தளிர் போல், ஒழுகு பேரெழில் இளம் சிறு தளிர் போல், ஒரு கையால் ஒரு முலை முகம் நெருடா, ஒரு கையால் ஒரு முலை முகம் நெருடா, மழலை மென்னகை இடையிடை அருளா, மழலை மென்னகை இடையிடை அருளா, வாயிலே முலையிருக்க என் முகத்தே எழில்கொள் நின் திருக்கண் இணை நோக்கம் தன்னையும் இழந்தேனே. உன்னுடைய கண் நோக்கம், என்னை பார்த்து சிரிக்கக்கூடிய அந்த பார்வை இருக்கிறதே, அதனையும் இழந்தேன் நான் என்று சொல்கிறான். குழகனே எந்தன் கோமளப் பிள்ளாய், கோவிந்தா என் குடங்கையில் மன்னி, ஒழுகு பேரலில் இளந்தவர் சிறு தளிர் போல், ஒரு கையால் ஒரு முலை முகம் நெருடா. நெருடா அருளாவையெல்லாம் செய்யா என்ற வாய்ப்பாட்டு வினையச்சம். அதனாலே அதற்கு பொருள் என்னவென்றால் நெருடி அருளி என்று பொருள். செய்து, செய்யா என்றால் செய்து என்று பொருள். ஒரு கையால் ஒரு முலை முகம் நெருடி, மழலை மென்னகை இடையிடை அருளி, வாயிலே முலையிருக்க என் முகத்தே எழில்கொள் நின் திருக்கண் இணை நோக்கம் தன்னையும் இழந்தேனே. 2 முறை சொல்கிறாள். போச் 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 என்று சொல்வது போல இழந்தேனே. மறுபடியும் இன்னொரு பாசுரத்திலே சொல்லுவார், கெடுவனே என்று சொல்லுவார். அது மாதிரி அவ்வளவு ஈடுபாடு, அவ்வளவு வெறுப்பு, இழந்து விட்டோமே பாவி என்று பாவியேனே. குழகனே எந்தன் கோமளப் பிள்ளாய், கோவிந்தா என் குடங்கையில் மன்னி, ஒழுகு பேரலில் இளம் சிறு தளிர் போல், ஒரு கையால் ஒரு முலைமுகம் நெருடா, மழலை மென்னகை இடையிடை அருளா, வாயிலே முலையிருக்க என் முகத்தே எழில்கொள் நின் திருக்கண் இணை நோக்கம் தன்னையும் இழந்தேனே என்ற புலம்புக்கூடிய பாடல். முதலில் பதவுரை. குழகனே, எல்லோரோடும் கலந்து இருக்கக்கூடிய இனிய சுபாவம் உள்ளவனே. குழகனே எந்தன் கோமளம் பிள்ளாய், என் வயிற்றில் பிறந்த அழகிய குமாரனே. கோவிந்தா கோவிந்தனே, என் குடங்கையில் மன்னி ஒழுகு பேர், என்னுடைய குடங்கையிலே பொருந்து இருந்து வெள்ளமிட நின்ற மிக்க அழகையோடு, உன் அழகு அப்படியே வெள்ளம் போல் ஓடுகிறது, அப்படிப்பட்ட அழகையுடைய எழில் இள சிறு தளிர் போல், அழகையுடைய மிகவும் இளசான தளிர் போன்றதுமான ஒரு கையால், ஒன்று கையால் ஒரு முலைமுகம், ஒரு திருக்கையாலே என்னுடைய ஒரு முலைக்காம்பை நெருடிக்கொண்டும், முலை வாயிலே இருக்க மற்றொரு முலையானது உன் வாயில் இருக்க, இடையிடை நடுநடுவே என் முகத்தை மழலை மெல்நகை அருளா, என் முகத்தை நோக்கி புன்சிரிப்பை செய்து கொண்டு மெல்லிய நகை அருளிக்கொண்டு, எழில்கொள் நின் திரு கண் இணை நோக்கம் தன்னையும், அழகிய உன்னுடைய 2 கண்களாலும் பார்க்கிற பார்வையையும் இழந்தேனே, ஐயோ இழந்தேனே என்று சொல்கிறார். குழகன் என்றால் எல்லோரோடும் கலந்து பரிமாறுவதையே இயல்பாக உடையவன் என்பது பொருள். கோமளம் என்றால் அழகு என்று பொருள். எல்லாரோடும் கலக்கும் இனிய சுபாவம் உள்ளவனே, என் வயிற்றில் பிறந்த அழகிய குமாரனே, கோவிந்தனே, என்னுடைய குடங்கையிலே பொருந்து இருந்து வெள்ளமிடும் மிக்க அழகை உடைத்ததாயும் மிகவும் இளையதான தளிர் போன்றதுமான திருக்கை ஒன்றாலே என்னுடைய ஒரு முலைக்காம்பை நெருடிக்கொண்டும், மற்றொரு முலையானது உன் மணிவாயில் இருக்க நடுநடுவே என் முகத்தை நோக்கி புன்சிரிப்பை உதிர்த்து கொண்டும்,
அழகிய உன் 2 கண்களாலும் பார்க்கிற பார்வையும் ஐயோ நான் இழந்தேனே என்று தேவகி பிராட்டி புலம்பினாள். கோமளம் பிள்ளாய், அழகிய சிறந்த குழந்தை என்று பொருள். பெற்ற அன்றே உன்னை பிரிந்ததாலே உனக்கு பால் தரும் பாக்கியத்தையும் இழந்தேன் என்கிறாள் தேவகி பிராட்டி. பெற்ற அன்று இரவே கண்ணன் மதுரையிலிருந்து யசோதைக்கிடம் திருவாய்ப்பாடிக்கு சென்று விட்டான். அதனாலே அவளுக்கு அந்த கண்ணன் எம்பெருமானுக்கு ஒரு முறை கூட பால் தரும் பாக்கியத்தை இழந்தேன் என்று சொல்லுகிறாள். ஒரு முலையை வாய்மடுத்து ஒரு முலையை நெருடிக்கொண்டு இருமுலையும் முறைமுறையாய் ஏங்கி ஏங்கி இருந்துனாயே என்று பெரியாழ்வார் தமது பிள்ளைத்தமிழிலே யசோதை கண்ணனை வேண்டிக் கொண்டு அவ்வாறே அந்த இன்பத்தை பெற்றனள் என்பதை அறிந்த தேவகி அந்த பாக்கியம் தனக்கு நேராமல் போனது பற்றி வருந்துகிறாள். தமிழிலே பிள்ளைத்தமிழ் என்ற ஒரு பகுதியையே இலக்கியத்தையே படைத்தவர் பெரியாழ்வார். அவர் கண்ணனுடைய இளமை பருவம் முழுக்க பாடியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது யசோதை பிராட்டி கண்ணனை நீ வா வந்து என்னுடைய அமுதத்தை நீ அருந்துவாயாக சாப்பிடுவாயாக என்று சொல்லக்கூடிய பாடல்கள் பல இருக்கின்றன. அதிலே ஒன்று ஒரு முலையை வாய்மடுத்து ஒரு முலையை நெருடிக்கொண்டு இருமுலையும் முறைமுறையாய் ஏங்கி ஏங்கி இருந்துவனாயே என்று சொல்வார். அதே பாணியிலே அதனை அப்படி யசோதை கண்ணனை கேட்டுக்கொண்டாள் அல்லவா, பெரியாழ்வார் சொன்னபடி அந்த இன்பத்தை அவள் அடைந்தாள் யசோதை பிராட்டி என்பதை அறிந்த தேவகி அந்த பாக்கியம் தனக்கு நேராமல் போனது பற்றி வருந்துகிறாள். பெரியாழ்வார் பிற்காலத்தவர், அவர் சொன்னதினால் தேவகிக்கு தெரியாது, ஆனால் தேவகி அதை அறிந்து கொண்டாள். அப்படி யசோதை இருந்தாள், அனுபவித்தாள் என்பது அதனால் தான் அந்த செய்தி இங்கே சொல்லப்படுகிறது. இந்த பாசுரத்திலே நீ என் குடங்கையில் சாய்ந்து கொண்டு ஒரு கையாலே எனது ஒரு முலைக்காம்பை நெருடிக்கொண்டும் மற்றொரு முலையை திருப்பவளத்தில் வைத்து கொண்டும் நடுநடுவே என்னை இனிதாக நோக்கும் பார்வையை அநியாயமாய் இழந்தொழிந்தேனே என்று சொல்கிறாள். ரெண்டுமே ஒப்பு நோக்கி நாம் அனுபவிக்கலாம். குழகன் என்றால் எல்லோரோடும் கலந்து பரிமாறுவதையே இயல்பாக உடையவன் என்று ஏற்கனவே பார்த்தோம். கோமளம் என்றால் சுகுமாரம், அழகு. இங்கே குடங்கை என்பதற்கு உள்ளங்கை என்று சிலர் பொருள் கூறுவார்கள். அந்த பொருள் உண்டு. குடங்கை என்றால் உள்ளங்கை என்று பொருள் உண்டு என்றாலும் அது இந்த இடத்துக்கு பொருந்தாது. தாய்மார்கள் குழந்தைகளுக்கு முலை கொடுக்கும் போது தமது முழங்கையிலே குழந்தையை வைத்து கொண்டு முலை கொடுப்பது வழக்கம். அதனாலே இங்கு குடங்கை என்பதற்கு முழங்கை என்றே பொருள் கொள்ளுதல் தகுதியாக இருக்கும். என் எழுத்துணை போதும் என் குடங்கால் இருக்ககில்லான் போன்ற இடங்களிலே குடங்கால் என்பதற்கு முழங்கால் என்று பொருள் கொள்ள வேண்டும். குடங்கையில் மண் கொண்டு அளந்து போன்ற இடங்களில் உள்ளங்கை என்ற பொருளுக்கு பாதகமில்லை எனவும் எடுத்துக்கொள்ளலாம். ஆக குடங்கை என்பதற்கு பல பொருட்கள் இருந்தாலும் இந்த பாசுரத்தில் இந்த இடத்தில் முழங்கையிலே தன்னுடைய முழங்கையிலே குழந்தையை வைத்து கொண்டு பால் கொடுக்கிறாள் என்பதுதான் பொருளாகும். நெருடா அருளா என்பது செய்யா எனும் வாய்ப்பாட்டு வினையச்சம் என்ற இலக்கண குறிப்பை ஏற்கனவே பார்த்தோம். அதற்கு நெருடி அருளி செய்து என்று பொருள். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியான விவரணத்தை பார்க்கலாம். குழகனே எந்தன் கோமள பிள்ளாய். குழகன் என்று அனைவரோடும் கலந்து பரிமாறும் தன்மையை உடைய குழந்தையை சொல்லுகிறார். கண்ணனை சொல்லுகிறாள். உலக நடையின்படி தயிர் கடைவது முதலான காரியங்களில் ஈடுபட்டு குழந்தையை பார்க்காமல் இருக்கும் போது அதையெல்லாம் கைவிட்டு உன்னையே பார்க்கும்படியாக பரிமாறுகிறவனே என்பது நயம். கோமளப்பிள்ளாய் என்று இப்படி பரிமாறும் போதும் உடல் கன்றி போக்கும்படியான மென்மையை உடையவனே, இப்படி கோமளப்பிள்ளாய் என்று உன்னை கொஞ்சும் போது கூட உன் உடல் கன்றி போகும்படியான மென்மையை உடையவன் நீ என்று சொல்கிறான். கோவிந்தா, கன்றுகளையும் பசுக்களையும் பிறக்கும் போதே ஏராளமாக பெற்றிருப்பவனே கோவிந்தா. ஏனென்றால் நந்தகோபருக்கு ஏராளமான பசுக்கள் சொத்தாக இருந்தது. அவை அனைத்தும் இவனுக்குத்தானே. அதனாலே இவன்
இவன் பிறந்தது மதுரையிலே, அது வேற விஷயம். ஆனால் யசோதையின் குழந்தை தானே, நந்தகோபருக்கு மகன் தானே. அப்படிப்பட்ட நந்தகோபருக்கு மகனாகையாலே கன்றுகளையும் பசுக்களையும் அவன் பிறக்கும் போதே ஏராளமாக பெற்றிருப்பவனே என்று தனக்கு குழந்தை பருவத்தில் உள்ள ஈடுபாட்டை காட்டுகிறார். கோவிந்தா என்றால் அதுதான் பொருள், கோவிந்தன். என் குடங்கையில் மன்னி, என் கையில் இருந்து கொண்டு, ஒழுகு பேரெழில் இளம் சிறு தளிர் போல், ஒரு கையால் ஒரு முலைமுகம் நெருடா. அழகு வெள்ளம் வழிந்து ஓடும்படியான இளம் தளிர் போல் இருக்கிற உன் திருக்கையாலே இவள் உருகி முலை கொடுக்கும்படியாக ஒரு முலைக்காம்பை நெருடிக்கொண்டு வருடிக்கொண்டு, மழலை மென்னகை இடையிடை அருளா, வாயிலே முலையிருக்க என் முகத்தே. வாயிலே உன்னுடைய முலை இருக்கும் போதே முலைப்பாலை சுரக்கும்படியாக முகத்திலே நடுநடுவே மழலை சிரிப்பாக சிரித்து கொண்டு இவள் முகத்தை பார்க்கிறான். முழங்கையிலே படுத்துக்கொண்டு அவன் பால் அருந்தி கொண்டிருக்கிறான். அப்போது அவன் கண்கள் இவளுடைய தாயினுடைய முகத்தை பார்க்கின்றன. தாயின் முகத்தை பார்த்து பார்த்து சிரிக்கிறான். புன்முறுவல், பால் அருந்தி கொண்டே புன்முறுவலாக சிரிக்கிறான். அந்த அனுபவம் இருக்கிறதே, அதற்கு ஈடு எல்லை எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட அனுபவத்தை நான் இழந்தேனே என்று சொல்லுகிறார். எழில் கொள் நின் திருக்கண் இணை நோக்கம் தன்னையும் இழந்தேனே. இதில் ஈடுபடாதவர்களும் ஈடுபடும்படியாக அழகிய திருக்கண்களாலே பார்க்கிற பார்வையையும், பெற்றபோதே போகவிட்ட துன்பத்துக்கு மேலே இக்குழந்தை நிலையில் உன் செயல்களையெல்லாம் அனுபவிக்க பெறாமல் இழந்து விட்டேனே. உன்னுடைய பால்ய லீலைகளையெல்லாம் நான் பார்க்கவில்லை, அனுபவிக்கவில்லையே. நான் என்ன பாவம் செய்தேன், கொடுவினையேன் நான் இழந்தேன் உன்னுடைய அந்த மகிழ்ச்சி தரும் அனுபவங்களெல்லாம் இழந்து விட்டேனே என்று புலம்புகிறாள் தேவகி பிராட்டி இந்த பாசுரத்திலே. அற்புதமான ஒரு பாசுரம். பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வயிக்கலாம். குலகனே எந்தன் கோமள பிள்ளாய் கோவிந்தா, என் குடங்கையில் மன்னி, ஒழுகு பேரலில் இளம் சிறு தளிர் போல், ஒரு கையால் ஒரு முலைமுகம் நெருடா. மணலை மென்னகை இடையிடை அருளா, வாயிலே முலையிருக்க என் முகத்தே, எழில்கொள் நின் திருக்கண் இணை நோக்கம் தன்னையும் இழந்தேனே. குலகனே எந்தன் கோமள பிள்ளாய் கோவிந்தா, என் குடங்கையில் மன்னி, ஒழுகு பேரலில் இளம் திரு தளிர் போல், ஒரு கையால் ஒரு முலைமுகம் நெருடா. மழலை மென்னகை இடையிடை அருளா, வாயிலே முலையிருக்க என் முகத்தே, எழில்கொள் நின் திருக்கண் இணை நோக்கம் தன்னையும் இழந்தேனே என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். கண்ணன் எம்பெருமான் திருவடிகளே சரணம். சேரலர்கோன் கொல்லிகாவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகர பெருமாள் திருவடிகளே சரணம். யாக்ஞான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் ராமாயண பெருக்கர் பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.